மக்களே இந்த வாரம் எப்படியா முடிச்சு விட்டுருங்க சரியா? இந்த வாரத்தை தாண்ட விட்டுறாதீங்க. இந்த வாரம் தாண்ட விட்டுட்டா அப்புறம் நமக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். அதனால டேடி 5 ஸ்டார் கொடுங்க டேடி, மொத்தமா தூக்கி வெளியே போட்டுருங்க டேடி அப்படின்ற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு தரமான ஒரு சம்பவம் மாட்டிருக்கு. ஒண்ணுமே இல்ல, நம்ம எதிர்பார்த்த அந்த வருஷம் நாமினேஷனுக்கான முடிவுகள் மொத்தம் ஒரு 13 பேர் மாட்டிருக்காங்க. எப்படி 13 பேர் மாட்டிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7வது வாரம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பிக் பாஸ். இந்த 7 வாரத்துல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குப்பா. ஏன்னா 2 எவிக்ஷன் கண்டிப்பா இந்த வாரம் இருந்தாலும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க. எதிர்பார்த்த ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், இத்தனை பேர் பெய்யே ஆகணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க ப்ரோ. நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இதுல மொத்தம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 6 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க, பெண்கள் மொத்தம் 7 பேர் வந்திருக்காங்க, 13 பேர். நம்ம கெஸ் பண்ணலாம், நம்ம நேத்து 12 பேர் கெஸ் பண்ணோம், இன்னைக்கு 13 பேர் வந்திருக்காங்க. இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா, நான் எதிர்பார்த்த டைரக்ட் நாமினேஷன் நடக்கல. ஏன்னா டைரக்ட் நாமினேஷன் பவர் 2 பேர்ட்ட இருந்து அஞ்சிதா ஒன்னு இருந்துச்சு, அப்புறம் அந்த சைடுல பார்த்தா நம்ம ரயான் இருந்துச்சு. ஓகேவா, ரெண்டு பேர்ட்ட டைரக்ட் நாமினேஷன் பவர் இருந்து நம்ம 2 பேர் வேற ஆளுக்கு போடுவான்னு பார்த்தா 2 பேருமே கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டிருக்காங்க. இதுல ஆண்கள் அணியில மொத்தம் 6 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. அந்த 6 பேர் யாருன்னு பாத்துறலாமா? முதல் நாமினேஷன்ல வந்திருக்கு முத்துக்குமரன். யாரு? நம்ம அன்சிதா வந்து முத்துக்குமரன் முதுகுலே ஒரே குத்தி விட்டாங்க. எதுக்குன்னு தெரியல நண்பர்களே. நேத்து வரைக்கும் நல்ல ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் ஒரு கெஸ் பண்ணி சொன்னேன், அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சத்யாவையோ இல்ல தீபக்கையோ தான் டைரக்ட் நாமினேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சா, டைரக்ட் நாமினேஷன்ல முத்து உடிச்சு குத்திட்டாங்க. மேபி முத்து வந்து டஃப்னு சொல்லி குத்துறாலும் குத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வரும் லைவ்லயே நமக்கு அப்டேட் கிடைச்சதுனால தான் வந்து சொல்றேன். முத்து அவர்களை அன்சிதா டைரக்ட் நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கறத உண்மை. ஃபர்ஸ்ட் முத்துவா, ரெண்டாவது அருண் அவர்கள் நாமினேஷன்ல வந்துட்டாரு. நான் நினைச்சேன் இந்த வாரம் அருண் கேப்டன்சி சூப்பரா பண்ணிருக்காரு, அதனால கண்டிப்பா நாமினேஷன்ல வர மாட்டாருன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில மொத்தத்தையும் சொதப்பிட்டாரு. அதாவது ஒரு வாரம் நல்லா செஞ்சு சேர்த்து வச்ச சொத்தை ஒரே நாள் அழிச்சிட்டாருங்கிறதா உண்மை. காலங்காலத்துல ஒரு பஞ்சாயத்துல தேவையில்லாம மூக்க விட்டு எல்லார்ட்டையுமே தேவையில்லாம பேசிட்டாரு. அந்த ஒரு ரீசனால எல்லாரும் வச்சு குத்தி மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அருண் அவர்கள் 2வது நாமினேஷன் வந்திருக்காரு. 3வது ராணோ. நீங்க அதாவது கணிக்கவே முடியல ப்ரோ. ராணோ போன வாரம் சூப்பரா பண்ணியிருக்கான், கைத்தட்டல் வாங்கியிருக்கான், மக்கள் பாராட்டி இருக்காங்க, சேதனை பாராட்டி இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு கேமர் நினைச்சு விடுவாங்கன்னு பார்த்தா ராணோவே தூக்கி நாமினேஷன்ல போட்டாச்சு. ராணோ நாமினேஷன் வந்துட்டான். 3வது இடத்துல ராணோ வந்திருக்கான். 4வது இடத்துல சிவா அவர்கள் வந்திருக்காங்க. எப்படியே 4வது இடத்துல சிவா. இந்த பூமரை மட்டும் தூக்கி எப்படியே வெளியே போட்டுருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ பூமர் சொல்றாங்க, மரியாதை இல்லையா ப்ரோ? நான் ப்ரோ அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள அப்படிதான் பண்றாரு ப்ரோ. அவர் என்னென்ன பண்றாருன்னு நான் கடைசியில சொல்றேன். உண்மையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ 4வது சிவா அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. 5வது விஜய் விஷால். நம்ம எதிர்பார்க்காத அல்ல நாமினேஷன் வந்து பயங்கரமா மாட்டீங்களா. 5வது பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. 6வது ரயான். இதுவும் நாங்க எதிர்பார்க்கலடா. ரயான் நீங்க கண்டிப்பா இல்ல ரயான் நான் எதிர்பார்த்தேன். சாரி, நான் நேத்தே ரயானை சொல்லியிருந்தேன். ஏன்னா ரயான் வந்து பெண்கள் அணியில ஒரு சில பேர்ட்ட மட்டும் தான் பேசிட்டு நிறைய பேர்ட்ட க்ளோஸே ஆகல. அதனால கண்டிப்பா பெண்கள் அணி வச்சு செய்வான்னு சொன்னா மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க. திரும்பியே சொல்றேன், முத்துக்குமரன், அருண், அப்புறம் ராணோ அவர்கள், சிவா, விஜய் விஷால், ரயான். சோ இந்த 6 பேர்ல யார் கண்டிப்பா வெளியே போன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன கேட்டா இதுல ஒருத்தர் நான் கண்டிப்பா சொல்லுவேன், சிவா அவர்கள் கண்டிப்பா வெளியே போயிருவாங்க. ஏன்னா சிவா அவர்களுக்கான நடவடிக்கை வீட்டுக்குள்ள உள்ளவங்க வேணா ரசிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு அப்படிதான் மாத்தி சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு. எல்லார்ட்டையும் ஒரு சிங்கி, அப்படியே எல்லார்ட்டையும் ஒரு சிங்கி. இதை நான் கடைசியில் சொல்றேன். மத்த நான் பெண்களே முடிச்சு நான் கடைசியில் சொல்றேன். பெண்கள் மொத்தம் ஒரு 7 பேர் மாட்டிருக்காங்க. எப்படி பெண்கள் 7 பேர் மாட்டிருக்காங்களா? இதுல முதல் இடத்துல வர்ஷினி இருக்காங்க ப்ரோ. வர்ஷினி எப்படின்னா டைரக்ட் நாமினேஷன்ல ரயான் குத்தி மலத்திட்டாப்ல. ரயானே நான் நினைச்சேன் நீ சாச்சனாவை குத்துவேன்னு சொல்லி வர்ஷினியை குத்திட்டியா? ஸோ ரயான் வந்து டைரக்ட் நாமினேஷன்ல வர்ஷினியை போட்டிருக்காங்க. ஸோ வர்ஷினி இந்த வாரம் எப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கடைசியில் சொல்றேன். 2வது சௌந்தர்யா இல்லாத நாமினேஷனா பங்கு. சௌந்தர்யா இல்லைன்னா அந்த நாமினேஷனுக்கு அசிங்கம்டா. நான் நினைச்சிட்டு இருக்கேன் தலைவி அந்த நாமினேஷன்ல இருந்தாதான் என் தலைவி வீட்டுக்குள்ள ஏதோ பண்ணிருக்கான்னு அர்த்தம். நான் அப்புறம் தலைவின்னு சொல்றப்ப பிஆர் அப்புறம்னு கேட்டா இன்னும் எத்தனை நாள் அப்படி போட்டு அடிக்க போறீங்க எனக்கு தெரியல. சோ 2வது நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. 3வது ஆனந்தி. ஒளி தெரிகிறது. நாம் எதிர்பார்த்த வழி தெரிகிறது ப்ரோ. இந்த வாரத்தை விட்டுறாதீங்க ப்ரோ, தயசே விட்டுறாதீங்க. நம்ம எதிர்பார்த்த ஆட்கள்லாம் மாட்டிருக்காங்க. எங்க அக்கா ஆனந்தி வேற ஒரு மாதிரி வந்து மாட்டிருக்காங்க. தயசே விட்டுறாங்கடா பங்கு. சோ 3வது ஆனந்தி மாட்டிருக்காங்க. 4வது பவித்ரா. டேய் என்னடா இது பவித்ராவா? ஐயோ எங்க அக்கா கிரிஞ்ச் அக்கா வேற வந்து மாட்டிருக்காங்களா? அப்ப இந்த வாரம் மக்களுக்கு ஒரு புடி இருக்கு நண்பர்களே. தயவு செய்து உங்களுக்கான ஓட்டுக்களை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அவங்க எனக்கு பிடிக்கும் இவங்க பிடிக்கும்னு போடாதீங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாருங்க, கேம் ஆடுறாங்களான்னு பாருங்க, அவங்கள வச்சு கண்டென்ட் வருதான்னு பாருங்க. எனக்கு வெளியே இருந்தே இவங்களை பிடிக்கும் அவங்க அழகா இருக்காங்க, அந்த ஓட்டுக்கள் வேணாம் நண்பர்களே. அது மட்டும் வேணாம். கேம் ஷோ ஆல்ரெடி நக்கின்னு போகுது நண்பர்களே. பிக் பாஸ் ஆல்ரெடி இழுத்து மூட போறாங்களா இல்ல என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த வகையில் அப்படி மட்டும் யோசிச்சுறாங்க. ஸோ 3வது ஆனந்தி, 4வது பவித்ரா வந்திருக்காங்க. 5வது ஜாக்லின். எங்க அக்கா ஜாக்லின் இல்லைன்னா அது எப்படா டே? எங்க அக்கா ஜாக்லின் நாமினேஷன் ப்ராசஸ்க்கே அசிங்கம்டா. பிக் பாஸ் இழுத்து மூட வேண்டியதான். எங்க அக்கா 7வது வாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு மாதிரி 7வது வாரமும் வந்தாச்சு டைரக்ட் நாமினேஷன்ல. 7வது வாரமும் வந்தாச்சு நாமினேஷன்ல. இதுக்கு அடுத்தது இறங்க 6வது எங்க அக்கா தர்சிகா. என்ன அக்கா
இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. போன வாரம் தான் மாட்டினீங்க, போன வாரம் மாட்டினோடனே ஒரு காதல் கண்டென்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி நேத்து நைட்லாம் எனக்கு காதல் வந்தது ஓ காதல் வந்தது அப்படின்னு மாதிரி சுத்துனீங்க. ஒரு மாதிரி அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா விஜய் விஷால் இடம் கொடுக்குற மாதிரி தெரியல, லைட்டா தள்ளி போறான். இருந்தாலும் அக்கா காதல் வந்ததே அப்படின்ற மாதிரி போறாங்க. பட் அது காதல் ஒரு கண்டென்ட் தான். அது உண்மையாலாம் காதல் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த காதலுக்கு கைத்தட்டல் வந்துட்டு சாட்டர்டே சண்டே இவங்க வெக்கப்பட்டோடனே மக்கள் அங்கிருந்து கை தட்டிட்டாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரைட்டு இதுக்கப்புறம் டெய்லி வீட்டுக்குள்ள வெக்கப்பட வேண்டியதான் விஷால் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு சுத்தன மக்கள் குத்தி மலத்திடுவாங்க ஓட்டுகளை நினைச்சிட்டு இருப்பாங்க போல. அப்படி நடக்க போறது இல்ல. அது அப்படிலாம் மக்கள் ஓட்டு போட்டு நான் ஒரு நாளும் பார்க்கல. ஸோ 6வதா தர்ஷிகா, 7வதா சாச்சனா. ரைட். இப்படி நண்பர்களே 7வதா சாச்சனா மொத்தம் 13 பேர் மாட்டியிருக்காங்க. திருப்பி நான் 13 பேர் சொல்லவா? இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்கும் ப்ரோ. ஏன்னா 7 வாரங்கள் தான் இருக்கு. 7 வாரத்தில் இப்பவும் இவனை டபுள் எவிக்ஷன் வைக்கலன்னா அது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 13 பேர் சொல்றேன். அந்த 13 பேர்ல யார் யார் போக மாட்டான்னு என்னோட கருத்தை சொல்றேன். யார் போனா நல்லா இருக்குன்னு உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்களில் முத்துக்குமார் வாய்ப்பே கிடையாது. முத்துக்குமார் வெளியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க கப்பல பேர் அடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு நம்ம காலங்காத்தால திருப்பி கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு என்னப்பா எனக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்தாலுமே அந்த ஸ்பேஸ் வச்சு நான் ஒரு கேம் ஆடுவேன். எனக்கு எந்த பெட்ரூம் கொடுத்தாலும் அந்த பெட்ரூம் வச்சு ஒரு கேம் ஆடுவேன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் அவனுக்கான கேமை காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 2வது அருண் அவர்கள் எப்படி 2வது அருண் அவர்கள் இருக்காரு. அருணுமே எனக்கு தெரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அருணுக்கு வெளியே பயங்கரமான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வர்ஷினி வேற ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு கை கோத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அருண் அவர்கள் போக மாட்டாங்க. 3வதா ராணோ அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க இம்மி அளவு கூட நினைச்சுறாங்க. ராணுவுக்கு இந்த வாரம் ஓட்டுகள் எப்படி தெரிக்குன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. ராணுவுக்கு தாறுமாறான ஓட்டுகள் வரும். ஸோ ராணு போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அடுத்ததா சிவா, 4வது இடத்துல சிவா இருக்கார்ல, சிவா போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவருக்கு வெளியே போட்டுருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள கோழி முட்டிட்டு இருக்காரு. அவருக்கு விஜய் விஷால் மாதிரி தைரியம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் யாராவது தப்பு சொல்லிட்டா அந்த தப்பு சொல்ற ஆள்கிட்ட மட்டும் போயிட்டு மூக்க காட்டிட்டு இருக்காரு தவிர மற்றபடி அந்த மனுஷன் கரெக்டாக கேம் ஆடின மாதிரி இல்லை. ஒரு டாஸ்க்கும் சரியா ஆடல. ஆனால் அந்த மனுஷன் ஒருத்தர் குறை மட்டும் பயங்கரமா பேசுறாரு. ஒருத்தட்ட சிங்கி அடிக்கிறது, இன்னொருத்தர் பட்டு இன்னொருத்தட்ட ஏற்றி விடுறது, இந்த மாதிரி வேற லெவலில் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தூக்கி வெளியே போட்டிருக்கேன். அடுத்ததாக 5வது இடத்துல இருக்க விஜய் விஷால். அவனை சேனல் எப்படி காப்பாற்றிடுவாங்க ப்ரோ? அவனுக்கு எந்த வகையில காப்பாற்றி உருட்டி கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா உள்ள நம்ம தர்ஷிகா வேற இருக்காங்களா 200, அக்கா வேற 143 மாறி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த ரயான் மேலே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கண்டிப்பா ரயானுக்கு ஓட்டுக்கள். ஏன்னா அவனுக்கான ஓட் பேங்க் நம்ம இந்த வாரம் தான் பார்க்க போறோம். போன வாரம் அவன் நாமினேஷன் இல்லை. போன வாரம் யார் நாமினேஷன் வந்துட்டா நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிட்டோம். அதனால ஓட் பேங்க் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான் ஒரு டவுட்ல தான் இருக்காப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பெண்கள்ல வர்ஷினி அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் ஹை சான்ஸ் இருக்கு. வர்ஷினி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ஹை சான்ஸ் இருக்குன்னு என்னோட கருத்து. அடுத்த சௌந்தர்யா போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனந்தி அவர்களுக்கு சான்ஸ் இருக்கு. பட் மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க என்ன முடிவு பண்றீங்கன்னு ஆனந்திக்கான கேமை பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள எப்படி மண்டே கழுவுறாங்க, ஒரு டாஸ்க்கும் உருப்படி ஆட மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு நியாயமா பேசுற மாதிரி நான் பார்க்கல. வெறும் மணிக்கு வீட்டுக்குள்ள கோழி மொட்டிக்கிட்டு அப்படியே அங்கேயுமா யாரையும் ஏற்றிக்கிட்டு மட்டும்தான் ஒரு கேம் ஆடுறாங்க. சொல்லலாம் ஆனந்தி இருக்கணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்ததா பவித்ரா. எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா வாய்ப்புகள் கம்மி தான் இந்த வாரம். ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரமே அக்காவுக்கு ஓட் பேங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களை எப்படியே காப்பாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இந்த வாரம் எவிக்ட் தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஜாக்லின் வாய்ப்பே கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். தர்ஷிகா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வாய்ப்புகள் வந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் அக்கா லவ் கண்டென்ட் எடுத்திருக்காங்க. உங்க கையில தான் இருக்கு. அடுத்த சாச்சனா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா சிவா அவர்கள் கண்டிப்பா அவுட்டு நான் நினைக்கிறேன். சிவா அவர்களா இருக்கும் இல்ல வர்ஷினியா இருக்கும். இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட் போறோம். இந்த 2 பேர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சரி, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இந்த 2 பேர் அவுட் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர். அதனால எனக்கு தெரிஞ்சு சிவாவா இருக்கும் இல்ல வர்ஷினியா இருக்கும். அதுக்கு அடுத்ததான் அந்த வீட்டுல தூக்கப்பட ஒரு நபர் பவித்ராவா இருக்கும் இல்ல சாச்சனாவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தூக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த 4 பேர்ல 2 பேர் அவுட் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஒன்னு வர்ஷினியா இருக்கும், இல்லன்னா நம்ம சிவாவா இருக்கும், இல்லன்னா பவித்ராவா இருக்கும், இல்ல சாச்சனா இருக்கும். இந்த 4 பேர்ல 2 பேர் அவுட். யார் போன கரெக்டா உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.